கண்மூடித்தனமான கல்வீச்சு, கலங்கடிக்கும் துப்பாக்கிச்சூடு என்பது தொடர்கதையாக நீடித்து வருகிறது. கடந்த நவம்பர் மாதம் 28ஆம் தேதி இந்திய கடல் எல்லைக்குள் அத்துமீறி நுழைந்து 28/11/2011 நவம்பர் மாதம் எங்க படகு கடலுக்கு மீன்பிடிக்க சென்றுச்சு. ராமேஸ்வரம் பகுதியிலிருந்து போன படகு கரை திரும்பல. என்னன்னு விசாரிச்சு பார்த்த வகையில அவங்க இளைய கடற்படை பிடிச்சிட்டு போய் எங்க போட்டு மேல போதைப் பொருள் வழக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பொய் வழக்கு போட்டு 8 மாசமா சிறையில் வச்சிருக்காங்க. கிளாட்வின் என்பவரது விசைப்படகையும் அதிலிருந்த எமர்சன், அகஸ்டஸ், டோல்டேப், பிரசாந்த் மற்றும் வில்சன் ஆகிய 5 மீனவர்களையும் அடாவடியாக கைது செய்த இலங்கை கடற்படை அவர்கள் மீது துப்பாக்கியும் நெத்தியில வச்சிருக்காங்க. நீங்க போட்டு அங்க கொண்டு விடுங்க அப்படின்னு நாங்க எவ்வளவு அழுது கெஞ்சி கூட்டு போனாங்க. நீ போயிட்டு வந்துருங்க அப்படின்னு அங்க போனாக்கி அங்க போய் நேர போலீஸ் ஸ்டேஷன் அவர்கள் மீது போதைப் பொருள் கடத்தியதாக பொய் வழக்கு போட்டு சிறையில் அடைத்திருக்கிறது. 8 மாதங்களாக இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டுள்ள மீனவர்களை விடுவிக்கவும் நவம்பர் 28ஆம் தேதி கடலுக்கு போன போட்டு 5 மீனவர்களையும் பொய் வழக்கு போட்டு போதைப் பொருள் கடத்தியதாக யாழ்ப்பாண சிறையில வச்சுக்கிட்டாங்க. பொய் வழக்கு போதைப் பொருள் கடத்தியதாக பொய் வழக்கு போட்டு இந்த பிள்ளைகளை கொண்டு போய் அங்க கொண்டு போய் எல்லாத்தையும் எங்களை அடைச்சிருக்காங்க. எங்களுக்கு தெரியல. அதுக்கு ஏன் எங்களை இப்படி கொண்டு அடைச்சிருக்கீங்களே, நாங்க என்ன தப்பு செஞ்சோம் எங்களை இங்க கொண்டு அடைச்சிருக்கீங்களேன்னு கேட்டதுக்கு ஒண்ணுமே சொல்ல மாட்டேக்காகலாம். நீங்க போதைப் பொருள் கடத்திட்டு இருந்திருக்கீங்க, அதனாலதான் கொண்டு வச்சிருக்கோம்னு சொல்றாங்களாம். இப்ப 5 மீனவர்களையும் ஒரு படகையும் 11 மாதமா இலங்கையில பிடிச்சு பொய் வழக்கு போட்டு அந்த மீனவர்களை சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த குடும்பம் 5 குடும்பமும் நிற்கதியாகி போய் நிக்கி வேதனையுடன் அந்த குடும்பங்கள்ல என்ன செய்வதென்று தெரியாம பிள்ளைகளை படிக்க வைக்க முடியாமையும் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த 5 குடும்பங்களும் இப்ப 11 மாத காலமா பொறுமையுடன் இருந்தாங்க. கூடிய விரைவில் மத்திய அரசு தலையிட்டு அந்த படகை மீட்டு கொடுக்கலைன்னா அந்த 5 குடும்பமும் தீக்குளிப்பு போராட்டம் நடத்தலாம்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. பாரம்பரியமாக ராமேஸ்வரம் மீனவர்கள் மீன்பிடிக்கும் இடத்தில் பாதுகாப்பை உறுதி செய்யவும் மத்திய, மாநில அரசுகளுக்கு ராமேஸ்வரம் மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 5 மீனவர்களும் இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதால் வருமானத்திற்கு வழியின்றி அவர்களது குடும்பத்தினர் பெரும் இன்னலுக்கு ஆளாகியுள்ளனர். அவர்களது உறவினர்கள் உடல்நலக் குறைவினால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் மீனவர் சங்கத்தினர் கவலை தெரிவிக்கின்றனர். போதைப்பொருள் வழக்கில் கைது செய்யப்பட்டு இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டுள்ள மீனவர்களில் 3 பேரின் உடல் நலம் பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. அவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று இலங்கை அரசுக்கு அவர்களது உறவினர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இலங்கை சிறையில் வாடும் மீனவர்களை விடுதலை செய்ய வேண்டுமென்று கதரும் மீனவர்களின் குரல் ஆட்சியாளர்களின் காதை எட்டுமா அல்லது கடல் காற்றில் கரைந்து போய்விடுமா என்பது இனி வரும் காலங்களில்தான் தெரியும்.